பாருண்ணா ஏன் 1 மணி நேரம் கால் பண்ண தான் இருக்கிறீங்க? ஓகே. சத்தியம் அங்கே வைக்கக்கூடாதுன்றதுனால தான். ஊருக்கு ரெடியாக இரு. ஆ என்ன ஆகட்டும் இரு. வெட்டி முடியுதுங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் உள்ளே போயிட்டுனா 5 நாளைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் வராது. என்ன மீன் சொல்லுங்க? கேளிதான் என்ன பிச்சு அவங்க அதான் அதிகமாக எடுப்பாங்க. விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு 2 நாளைக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு 200 கிலோ வெட்டிடுவோம். ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 200 கிலோ, புதன்கிழமை ஒரு 200 கிலோ, 200 250 கிராம் வெட்டுவோம். அந்த பார்ட்டிங்களுக்கு ஸ்கூல் டைமில் ஒரு 50 கிலோ, ஒரு பாக்ஸ் 50 கிலோ. இன்னும் ஒரு 15 மீன் தான் இருக்குது. 15 20 மீன் இருக்கும். காலை வெடி கிடச்சிட்டா கொண்டு போட வேண்டாங்க. ஏங்க கருப்பு மீன் எடுத்து போட்டு வந்தேண்ணே. ஏன் இங்கேயே விட்டு போயிட்டாங்க பார்த்தியா? இல்லை அவர் காலையிலே கொடுத்தாருன்னா நிறைய பேர் வெட்டி போட்டிருப்பேன். இவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவரை எழுப்பி விட்டுருப்பேன். அவர் எழுத மாட்டார். அவர் ஈஸியாக இதையா? நேற்றே ஃபோன் வச்சுட்டா கிளம்பி வந்துடுறாண்ணா. காலையிலே கிளம்பிடுறேன். குடும்பத்தோடு வராரு. நீங்கள் அவன் பாண்டிச்சேரி போய் குடிக்காமல் ரிட்டர்ன் வரான். ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டேன். டே கம்பெனிக்கு மீன் வருது வந்துரு. அவருக்கு அங்கே ஓட்டு எப்படியும் குடிப்பான்னு தெரிஞ்சு ஒரு 1000 கொடுத்தாமிச்சா போயிட்டு பாண்டிச்சேரி போகிற வெளியிலேயே முன்னாடி அவன் பாண்டிச்சேரியே போத்தவள அவன் இது கோட்டை மரக்கான அது எங்கேயே இருக்குது முன்னாடியே. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு. அது வந்து இவங்களுக்கு வந்து கோட்டை தமிழ்நாடு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி பாட்டு தாண்டி தானே உள்ள வருது எல்லாம். பூரா மாட்டிப்போம். நிறைய பேர் மாட்டினாங்க பணம் கொடுத்ததெல்லாம்.
அங்கங்கே பிடிச்சாங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்குள்ளேயே போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்த கட்சியெலாம் இருக்குது. அதான் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க இந்த பொருள்னா ஒருத்தவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. ஏண்டா நாங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கௌரவ ஆஃபீஸருங்க, நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிறோம், நீங்கள் மாட்டு ஊர் வீடாக கொண்டு போய் பணம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். எவ்வளோ இப்போ ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ படையை போட்டு தேடிட்டு இருக்காங்க நாங்கள் பணம் கொடுக்க. அப்படி கிடையாது. இதுக்கு இது தப்பு வந்து கொடுக்குறான் பார்த்தியா, அவன் கொடுக்குறான் பாரு. இவர் போகும்போது மட்டும் வாங்கின்னு போடாதீங்கன்னு இன்னொருத்தவங்க கேட்டால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 2 வருஷமாக ஆண்ட கட்சி தானே, எதுக்கு காசு கொடுக்குறீங்க நீங்கள்? மக்கள் 1000 நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் 1000 வாங்கிட்டு அவங்க விருப்பப்பட்டவங்ககிட்ட போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லை பிள்ளை, அவர் ஒன்றுமே கிடையாது. தலை வெட்டிங்களா சொல்லண்ணா? இல்லை 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 கருப்பு கேட்க தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இது ஏற்றிட்டு போவாங்க. ஐயோ இது ஏற்றிட்டு போனா இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்க வேண்டியிருக்கேன். இந்த பையன் சொல்லியிருப்பாரு, வேற எந்த பையன் கிடையாது. அவர் தான் சொல்லிட்டு நானே அவர் கேட்டதுக்கு தான் உங்களை ஏற்றின்னு போட்டு இருங்க. அவர் இன்னொரு 50 கிலோ வருது, இன்னொரு 50 கிலோ வருது. மொத்தம் எத்துக்கு போய் சாம்பார் வெட்டி போடுவா. தலை கழிச்சு விட்டுனா உங்களுக்கு வீடியோலாம் கொடுக்க முடியாது. தலையெல்லாம் வீடியோ வேணாம். நான் உட்காந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் கழிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு 100 கிலோ மீன் கறி ஐயா, எனக்கு 150 கிலோ மீன் வந்து அதை விட்டுட்டு நான் வேலை இல்லாமல் உட்காந்து கழிச்சுருக்கேன். ஏதாவது கடவுள் பிடிச்சலாம் வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துச்சா சந்தோஷப்பட்டு ஏற்றுன்னு போயிருந்தேன். 2 ஃபோட்டோ தானே. எங்கேயாவது போ என்னக்கா, நீ எங்கேயாவது போ, என்ன பண்ணா தலையை 2 கை போயிட்டா போ. அதுக்குள்ள நான் அந்த கருப்பு மீன் வெட்டிட்டு கடையில் வச்சு ரெடி ஆகணும்ல. வேலை ஜாயின் பண்ணலாம். வேலைக்கு சுபாஷ் இல்லை தூங்கலாம். ஜாயின் பண்ணலாம். அந்த கத்தி காணும். சொல்லுப்பா. இதோ வரப்பா. வரம்பா. ஆந்திராவில் விஷயம் போய்
சரக்கு எவ்வளோ கும்பலாக போகிறாங்க. என்ன முரளியனை வராரு, ஆ என்ன முரளியனை வராரு, ஊர் போயிடுற ஊருக்கு போகிறதுக்கு அம்மா நீங்கள் வேலை இருக்குது நீங்கள் போன சொல்லிட்டு நேற்று. ம் இந்த நேரம்லாம் பெரிய விஷயம் தானே இந்த கம்பெனிகளுக்கு. ஆ இந்த நேரத்தில் அது பெரிய விஷயம் ஆச்சு. ஒரு மீனை எல்லாம் முடிஞ்சதுண்ணா.